அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 39. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இது பாகம் 3. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை ஏற்றவர்களும் இறைவனால் காப்பாற்றப்பட்டார்கள். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 72வது வசனத்திலையும் 11வது அத்தியாயம் 58வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நமது அருளால் காப்பாற்றினோம். நமது வசனங்களை பொய்யென கருதியோரை யார் நிராகரித்து இது பொய் என்று கருதி அதிலிருந்து விலகி சென்றார்களோ அவர்களை கருவறுத்தோம். அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை, அதனால் தான் அவர்களை கருவறுத்தோம் என்று 7வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் நமது கட்டளை வந்தபோது அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்கான கட்டளை அவர்களை நெருங்கிய போது ஹூதையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் நமது அருளால் காப்பாற்றினோம். அல்லாஹ்வுடைய அருளால் காப்பாற்றினான். அவர்களை கடுமையான வேதனையிலிருந்து காப்பாற்றினோம். சாதாரணதில்லை. அவர்களுக்கு, அதாவது ஆது சமுதாயத்துக்கு இறக்கப்பட்ட வேதனை சாதாரணதல்ல. மிக கடுமையான வேதனையிலிருந்து, மிக கடுமையான வேதனை அது. அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து அவர்களை நாம் காப்பாற்றணும். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் இருந்த மக்களையும். இந்த ஆது சமுதாயத்தினர் தமது இறைவனின் சான்றுகளை நிராகரித்து அவனது தூதர்களுக்கு மாறு செய்தார்கள். பிடிவாதக்கார ஒவ்வொரு கொடுங்கோலனின் கட்டளையையும் அவர்கள் பின்பற்றினார்கள். இவ்வுலகிலும் கியாம நாளிலும் அவர்களை சாபம் இரட்டியது. கவனத்தில் கொள்ளுங்கள், ஆது சமுதாயத்தினர் தமது இறைவனை மறுத்தார்கள். மேலும் கவனத்தில் கொள்ளுங்க, ஹூதுவின் சமுதாயமான ஆது சமுதாயம் இறை அருளை விட்டும் தூரமாகி விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அளவற்ற அருளாளராகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தீமைகளை கண்டித்து சரியான வழியை காட்டுவதற்காக அவர்களை சார்ந்த ஒரு உரையை தேர்வு செய்து அவர்களுக்கு வகையின் மூலமாக சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்தி கண்டனங்களை எழுப்பி கண்டித்து சொல்லுவார்கள். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடனடியாக அல்லாஹ் நல்மக்களை பாதுகாத்து அவர்களை அழித்து விடுவான்.